குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 10/5/2026 உத்தராயணம் என்கிற புண்ணிய காலத்திலே, வசந்த ருது என்கிற இளவேனை காலத்திலே, மேஷ மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ பராப ஒரு இடத்துல சித்திரை மாதத்தில் 27ஆம் நாள் இருக்கிறோம். இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி காலையில 11:10 மணி வரைக்கும் இருக்கும். பின்பு நவமி திதி வந்து இன்றைக்கு நாளில அவிட்ட நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்துல சந்திர பகவான் மாலை 9 மணி 1 நிமிடம் வரை இருப்பார். பின்பு சதயம் என்கிற ராகுவின் நட்சத்திரத்தை ஞாயிற்றுக்கிழமையில எப்படி இருக்கும்னா தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, சூரியன் தான் கண் பார்வை. இது எல்லாத்துக்கும் சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. கண் பார்வை பிரச்சனை, தன்னை முதன்மைப்படுத்தி கொள்வதிலே பிரச்சனை, சந்தோஷமே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம், அதை பழகிக்கோங்க. அதுல உங்களுக்கு வெற்றி உண்டாகும். 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், சாயங்காலம் 3லேருந்து 4, 4:30 ராகு காலம், 12:01 யமகண்டம், 3:04 குளிகை நேரம். மேற்கு பக்கம் செல்வோம், கொஞ்சம் வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டு செல்றது நல்லது. சூரியன் 41 வினாடிகள் மேஷ ராசியில உச்சப்பட்டு இருப்பார். பூசம் மற்றும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் கடகராசியில உண்டு. சூரியன் 5:54 உதயம். சூரியன் உச்சமாக செவ்வாயுடன் சேர்ந்து நமக்கு மேஷ ராசியில் இருப்பார். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து ரிஷப ராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் வரைக்கும் சந்திர பகவான் செல்கிறார். செவ்வாயின் சாரத்திலே செல்வது அப்படிங்கும் போது, செவ்வாய் உங்களுடைய ராசியினுடைய மேஷராசியில ஆட்சி பெற்று சூரியனிடம் அஸ்தங்கம் ஆகிவிடுகிறார். அதனால உச்சம் பெற்ற சூரியன் முன்னாடி அக்னியான இந்த செவ்வாயால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால குழப்பங்கள் இன்னைக்கு மனசு நிறைய இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா காரியங்களை செய்யுங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 1110 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்துக்குள்ள இன்னைக்கு சந்திர பகவான் உள்ள இருக்கிறாரு. அவருடைய அந்த மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்துக்கும் உள்ள வரப்போறார். அதனால வெற்றிகளை நிறைய கொடுப்பதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் வரக்கூடிய நாட்களில அவர் லாபத்துக்கு வந்துடுவார் இல்லைங்களா, புரட்டாதி உத்திரட்டாதிலாம். அதனால கொஞ்சம் வரவுக்கான மைண்ட் செட் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால நிறைய எதிர்பார்க்கலாம். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 9ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் உள்ள போறார். தன்னுடைய பார்வையை சிம்ம ராசி மேல வைப்பார். 3ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் பெருமைப்பட்டுகிறது. தன்னை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய வரும். அதில் அவிட்ட நட்சத்திரங்களால கொஞ்சம் தைரியமாகவே விஷயம் இருக்கும், வீரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு கொஞ்சம் இந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். பூசம் மற்றும் ஆயில நட்சத்திரக்கார ஸ்பெசிஃபிக்கா எதையும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்ச பிறகு செய்யுங்க. கிளஸ்டர்ஸ், குழம்பின குட்டையில மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாம் கொஞ்சம் அமைதியான பிறகு செய்வோம்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா நல்லது. அவசரப்பட்டீங்கன்னா உங்களால் காரியங்கள் தடைபடும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நல்லது. 1, 3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு ராசி நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் வரார். சுகமான கலத்திரம் உண்டு. ரொம்ப எதிர்ப்புகள் எல்லாம் உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வீண் விவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. விதண்டாவாதங்களினால்தான் நிறைய வீடுள்ள பிரச்சனைகள் வருகிறது. கொஞ்சம் விட்டு கொடுப்பது அப்படின்றது அந்யோன்யத்தை கொடுக்கும். அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. 3, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார்.
எதையுமே யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நிதானித்து பண்ணீங்கன்னா, கொடுத்த காசு திரும்பி வாங்கிவிடலாம். அவசர கோலம் அள்ளி தெளிக்கும்னுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய டே. பணிந்தால் பதவின்னு சொல்லியிருக்கார் விவேகானந்தர். அதை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. 5-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நாள். தொழிலுக்குரியவர் உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பல விதத்திலும் குழந்தைகள் வழியிலே லாபங்கள் உண்டு. வெற்றிகளுக்கான இலக்குகளை எளிதாக அடைவதற்கு இன்னைக்கு யோசனைகள் ஸ்மூத்தா இருக்கும். புதிய யுக்திகள்லாம் கொண்டு வரீங்க. மாற்றி யோசிக்க திறன் உண்டாகும். 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணுமே இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளில உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மை தரக்கூடியதான சந்திரன் இருக்கிறார். சந்திரன் பகவானுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்குள்ள போகக்கூடியதுனால வீட்டில் நிறைய ரிலாக்ஸாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது, அடுக்கி வைக்கிறது, துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறது, பீரோவை க்ளீன் பண்ணுறது போன்ற நல்ல நிகழ்வுகளை எல்லாம் செய்ய போகிறீங்க. ஜாக்கிரதையாக பண்ணுங்க. 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, முயற்சி ஸ்தானத்துக்குள்ள ராகுவுடன் சேர்ந்து சந்திரன் குருவினால் பார்க்கப்படுவதனாலே இன்றைக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயம் நிறைய நடக்கும். செஞ்ச காரியத்தை அழகா செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். நிறைய விஷயங்களை கிளியர் மைண்ட் செட் இருக்கும். பயணங்கள் லாபமாக அமையும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. 6-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் சென்று அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நாளிலே மற்றவர்களிடம் நீங்க இருந்து வித்தியாசப்படக்கூடிய உயர்வான சூழ்நிலையை நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். அதனால மற்றவருடைய மதிப்பையும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே உங்க கௌரவம் மற்றவர்களால் மதிக்கப்படும். 4-3 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்க குரு பார்க்க போறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவோம். உங்க ராசியில குருவின் பார்வை வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால அங்க கலத்திரத்தினுடைய ஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். எதையுமே திருப்தியாக போரும்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உண்டுன்னா இந்த கேது சொல்லிடும். அது எதையுமே குறுக்கி கொள்ளும். அப்போ உங்களுக்கு எதையுமே திருப்தியாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கலத்திரம் அமையும் என்று 9-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்க, அவரை குரு பார்க்க, வீண் விரயங்கள் எல்லாம் தீர்ந்து மனதுக்கு பிடிக்கிற மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே உங்க திருப்திக்கான வாழ்க்கை டெஃபினட்டா இருக்கு. ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்குறது இன்னைக்கு ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண்ணாக 11-7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.